ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நான் இந்த பேக்கு துணியில் எப்படி தைக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க கமெண்டில். ஒருத்தங்க கேட்டதுக்கு ஜிப்பு வைத்த மணி பேக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கன்னு அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன். இது நீங்கள் வேறு ஒருத்தவங்க போட்டிருக்கீங்களா என்னான்னு தெரியல. அதனால் நான் இதை காட்டுறேன். இந்த பேக்கு தான் நான் தைச்சிருப்பேன். நல்லா பார்த்துக்கங்க. இந்த பேக்கு துணி வெட்டுறதுலேருந்து தைக்கிறதுலேருந்து அதை மேலே எப்படி தைக்கிறதுலேருந்து அழகாக போட்டிருப்பேன். இப்படி அளந்து வெட்டி தைச்சி இந்த நூல் எப்படி தைக்கிறது வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். இதே பேக்கு பார்த்துக்கங்க. ஜிப்பு வைத்த மணி பேக். என் சேனலுக்கு போனீங்கன்னாக்கா, வெஜ்ஜு உலகத்துக்கு போனீங்கன்னா அதில் பார்க்கலாம். நீங்கள் எடுத்து பாருங்கள். அதே உங்களுக்கு நேரம் ஆகியிருக்கு, 3/4 மணி நேரம் ஆகியிருக்கு வெட்டி தைச்சி இது ஓரமெல்லாம் தைக்கிறதுக்கு. அதனால் நான் சும்மா போட முடியாது. அதனால் இந்த பேக்கு போட்டிருக்கேன். அதை வச்சு நீங்கள் பார்த்து நீங்கள் தைங்க. அதேமாரியே தைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓரமெல்லாம் அழகாக அதுமாரியே தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டுட்டு இந்தமாரி இழுக்கிறதுக்கு இந்தமாரி வேணால் வாங்கி போட்டுக்கோங்க. அதான் சும்மா நான் போட முடியாது. இந்த இது எப்படி தைக்கிறதுன்னு அதிலே போட்டிருக்கேன். ஜிப்பு வைத்த மணி பேக். அதில் எல்லாருமே பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் வீடியோவாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லோரும் பார்த்துக்கோங்க. இதே பேக்கு தான் ஜிப்பு வைத்த மணி பேக்குன்னு வெஜ்ஜு உலகத்தில் போட்டிருக்கேன்.